வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி எல்லாருமே நேரலை பார்த்துருப்பீங்க, சட்டமன்ற நேரலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சட்டமன்ற நேரலையில் இன்னைக்கு முக்கியமான பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது. நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமான பல அறிவிப்புகளை கொடுத்திருந்தாரு. அந்த அறிவிப்புகள் என்ன, அதாவது பால் கொள்முதல் விலை உயர்வு பண்ணதுலேருந்து மருத்துவ காப்பீடு சார்ந்த அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி முக்கியமான பல அறிவிப்புகள் கொடுத்திருந்தாரு. அது சார்ந்து நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிவிகேவினுடைய அமைச்சர்கள் தரமான பல சம்பவங்களை கொடுத்திருந்தாங்க. டிஎம்கேவினுடைய எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தரமான பதிலடி அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்களுடைய துறை, அதாவது நீர்வளத்துறை சார்ந்து மானிய கோரிக்கை விவாதம் அப்படின்றது நடந்தது. அதுலேயும் பல கேள்விகள், அதாவது திமுக வழக்கம் போல எங்களுடைய காலகட்டத்தில் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை எடுத்து வச்சாங்க. அதுக்கு தரமான பதிலடி அப்படின்றது ஆதவர்ஜுனா அவர்கள்கிட்டேருந்து கொடுக்கப்பட்டது, ராஜ்மோகன் அவர்கள்கிட்டேருந்து கொடுக்கப்பட்டது. புஷி ஆனந்த் அவர்கள்லாம் அசால்ட்டா ஒரு சில இடத்துலலாம் வேற லெவல்ல சம்பவம் அப்படின்றத பண்ணிட்டு போனாரு. இதுல ஆதவர்ஜுனா அவர்கள் திமுகவினுடைய கொறடாவா இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களுக்கு ஒரு தரமான ஒரு பாயிண்ட்டை சொல்லி அப்படியே லாக் பண்ணாரு. அந்த பாலம்லாம் வந்துட்டு அடிச்சுட்டு போணுச்சு இல்லையா, அது எப்படி அடிச்சுட்டு போணுச்சுன்னு ஒரு ரிசல்ட் வந்துட்டு வரும், வெயிட் பண்ணுங்க, ஒரு வாரத்துக்குள்ள நான் வெளியிடுறேன் அப்படின்னு வெள்ளை அறிக்கையை பற்றிலாம் பேசியிருந்தாரு. ஸோ இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக வந்துட்டு நாம் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பேசுகிற வீடியோக்குள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த அறிவிப்புகள் அப்படின்றத பாத்திரலாம். 110 விதிக்கு கீழே தான் இந்த அறிவிப்புகள்லாம் கொடுத்திருந்தாரு. முதல் அறிவிப்பு பார்த்தோம்னா, பால் கொள்முதல் ஊக்கத்தொகை அரசு சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அதை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாவா இனிமே உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பா கொடுத்திருக்கிறாரு. கடைசியா இந்த கொள்முதல் விலையை எப்போ உயர்த்தினாங்கன்னு பார்த்தோம்னா 2022 வருஷம் ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ உயர்த்தி இருந்தாங்க. உயர்த்தி தான் 38 ரூபாயா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 வருடங்கள் எந்த ஒரு உயர்வும் பால் கொள்முதல் விலையில கொடுக்கல அரசு சார்பா. ஸோ அதுக்கப்புறம் 4 வருடங்கள் கழிச்சு இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 3 ரூபாய் உயர்த்தி 38லிருந்து 41 ரூபாயா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமா எவ்வளோ விவசாயிகள், அதாவது பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3,16,000 விவசாயிகள் நேரடியாகவே பயனடைகிறாங்க. இதன் மூலமா அரசுக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு வருஷத்துக்கு 300 கோடி அப்படின்ற அளவுல ஆகுது, எக்ஸ்ட்ரா செலவினம் அப்படின்றது ஆகுது. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்ச இந்த அறிவிப்புக்கு ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய கட்சிகளும் எழுந்து நின்று பாராட்டுகள் நன்றிகளையும் தெரிவிச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், பாமக கட்சியா இருக்கட்டும், நல்ல திட்டங்களை வந்துட்டு அறிவிச்சிருக்கீங்க, நல்ல அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்கிறீங்க, இதனால பால் வியாபாரிகள் நிறைய பேர் வந்துட்டு பயனடைவாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல கரும்புக்கு ஊக்கத்தொகை, நெல்லுக்கு ஊக்கத்தொகை, இது எல்லாமே வந்து அறிவிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி, அதாவது எதிர்கட்சியினரே எழுந்து பாராட்டக்கூடிய வகையில நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பு அப்படின்றது இருந்தது. இதுல இப்போ வரைக்குமே தாவேக அரசுல விவசாயிகள் சார்ந்து ஒரு குறைபாடா என்ன சொல்லப்படுதுன்னா, பயிர்க்கடனை முழுமையா இன்னும் தள்ளுபடி பண்ணல. இப்போ ரீசெண்டா வந்துட்டு நேத்தைக்கு அப்படின்னு நினைக்கிறேன், முந்தானேத்து மாற்றி அமைச்சிருந்தாரு. ஆல்ரெடி கொடுத்த விவசாய கடன் கம்மியாக, அது 50,000 அந்த அளவில் இருந்தது. இப்போ அதை மாற்றி அமைச்சிருந்தாரு. என்னன்னா 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கிறாங்க விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் அப்படின்னா அந்த 1 லட்சத்தில் 75,000 தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 75,000 தான் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இப்போ 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா 35,000 தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகளினுடைய கடன் தள்ளுபடி சார்ந்து திரும்ப மாற்றி அமைத்து இந்த அறிவிப்புகளை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தாரு. அதாவது என்னன்னா, ஆரம்பத்தில் அந்த 50,000 அந்த மாதிரி சிறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் தாவேகாவினுடைய வாக்குறுதியாக இருந்தது முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்றது தான். ஏன் முழுமையாக தள்ளுபடி செய்ய முடியல அப்படின்றதுக்கும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு விளக்கம் அப்படின்றத கொடுத்திருந்தாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுமையாக தள்ளுபடி செய்ய மாட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு தாவேகா வந்து சொல்லலை. இப்போதைக்கு இதுதான் பண்ண முடிஞ்சுது, இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமையின் அடிப்படையில் இதுதான் பண்ண முடியுது, வருங்காலங்களில் அடுத்தடுத்து நாங்கள் எப்பவும் விவசாயிகளின் பக்கம் நிற்போம், தள்ளுபடி செய்வோம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ரிசர்வ் பேங்க்ல ஒரு ரூல் இப்போ வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி திமுகவினுடைய ஆட்சியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 வருடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அவங்க வந்து தவணை முறையில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனை ரிசர்வ் பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டிக்குவாங்க 5 வருஷம். ஆனால் இப்போ என்ன ரூல் வந்தது அப்படின்னா, அந்த 40 நாட்களுக்குள் நீங்கள் எவ்வளோ கூட்டுறவு வங்கிக்கு கொடுக்கணுமோ அந்த இதை வந்துட்டு
கொடுத்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் வந்ததின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமையின் அடிப்படையில் முழுமையா அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்ய முடியல. ஆனா வருகின்ற காலங்களில் நாங்க விவசாயிகளின் பக்கம் முழுமையா நிற்போம் அப்படின்ற ஒரு உறுதியை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது அறிவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. அதாவது முதல்வர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீடுகள்ல ஒரு அட்டை வச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா அதன் மூலமா அரசு மருத்துவமனைகள், அதுக்கப்புறம் அரசுக்கு கீழே ஒரு சில தனியார் மருத்துவமனைகளும் அந்த திட்டத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த தனியார் மருத்துவமனைகள்லையும் நம்ம போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த கார்டு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் அப்படின்றது தான் இது வரைக்கும் இருந்தது. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் டக்குன்னு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா அந்த கார்டை வச்சு 5 லட்சம் ரூபாய், இப்போ ஒரு அறுவை சிகிச்சைக்கு வந்து 9 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டை வச்சு 5 லட்சம் ரூபாய் அதில் வந்து தள்ளுபடியாகும். மிச்சம் இருக்கக்கூடிய தொகையை செலுத்தி அவங்க அந்த அறுவை சிகிச்சை அப்படின்றத பண்ணிக்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இவ்வளவு நாட்கள் இருந்தது. ஓகேவா? இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை எப்படி மாற்றி அமைத்திருக்கிறாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் அப்படின்னு இருந்ததை 25 லட்சமா மாற்றி அமைத்திருக்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஒரு இருதய பிரச்சனை அந்த மாதிரி வருது, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி வந்துட்டு செலவாகுது. அப்படி செலவாகும் போது இந்த 5 லட்சம் மட்டும் காப்பீட்டு திட்டத்தை வச்சுக்கிட்டு போய் நிற்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஏழ்மையான குடும்பங்களை சார்ந்தவர்கள் எப்படி அந்த மருத்துவ வசதியை எடுத்துக்க முடியும் சொல்லி பாருங்க. நினைச்சு பாருங்களேன். இப்போ 12 லட்சம்னா 5 லட்சம் போக மிச்சம் 7 லட்சத்தை எப்படி அவங்க புரட்டி அந்த அறுவை சிகிச்சையை பண்ணிக்குவாங்க. இதன் மூலமா பல உயிர்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் பணத்தின் அடிப்படையில் மனிதர்களின் உயிர் போகக்கூடாது, மக்களுடைய உயிர் போகக்கூடாது அப்படின்னு தான் அந்த 5 லட்சத்தை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 25 லட்சமா மாற்றி அமைத்திருக்கிறாரு. ஓகேவா? இது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். நிறைய ஏழை எளிய குடும்பங்கள் இதன் மூலமா அதிகமாவே பயனடைவாங்க. இது ஒரு சிறந்த அறிவிப்பா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த அறிவிப்பை மக்களாக நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த மருத்துவ காப்பீடு அட்டைக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது அறிவிப்பு திருநங்கைகளுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட, அதாவது சென்னை, அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ காப்பீடு, அதாவது முதல்வரின் மருத்துவ காப்பீடு அப்படின்றதின் அடிப்படையில மருத்துவமனைகள்ல அவங்களும் சிகிச்சைகள் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தோம்னா சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்லையும் திருநங்கைகள் அவங்களுக்கான சிகிச்சைகளை முதல்வர் காப்பீடு திட்டத்தின் கீழே அவங்களும் சிகிச்சைகளை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும் திருநங்கைகளுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா வடசென்னையில, குறிப்பா வடசென்னை மக்களுக்கு ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர்ல தான் அந்த பல்நோக்கு மருத்துவமனை அமைய போகுது. பல்நோக்கு மருத்துவமனைனா உங்களுக்கே தெரியும், அனைத்து வகைப்பட்ட சிகிச்சைகளும், அனைத்து நோய்களுக்கான சிகிச்சைகளும் அமையக்கூடியது. அதாவது ஒரு இதுக்கும் இருதய பிரச்சனை, கண் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பிரிவு கிடையாது, எல்லாமே மொத்தமா சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த பல்நோக்கு மருத்துவமனை பெரம்பூர்ல வந்துட்டு அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் 300 கோடி மதிப்பீட்டுல 400 அறைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்றது வடசென்னை மக்களுக்கு அமைத்து தரப்படும் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பா கொடுத்திருக்கிறாரு. இது ரொம்ப ஒரு சிறந்த அறிவிப்பா பார்க்கப்படுது. நம்மளுடைய வீடியோவை வடசென்னை அந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாக்குறீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 351 கோடி மதிப்பீட்டுல 7 புதிய அரசு செவிலியர்கள் கல்லூரிகள் அமைக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. இதன் மூலமா 698 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுமார் 351 கோடி மதிப்பீட்டுல புதிய 7 அரசு செவிலியர்கள் கல்லூரிகள் தொடங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் அப்படின்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு புற்றுநோய் சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மட்டுமே 674.44 கோடி செலவிடப்படும் அப்படின்ற அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறாரு. மக்களே, உங்களுக்கே தெரியும், இப்போ மக்கள் இந்த புற்றுநோயால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதுல கூடுதல் கவனம் அப்படின்றது
அப்படின்றத நம்மளுடைய முதலமைச்சர் இப்போ செலுத்திருக்கிறாரு. அதே போல ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு 471 கோடி மதிப்பீட்டுல 14 தளங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் அப்படின்றதையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பா கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல மண்டல புற்றுநோய் மையங்கள் நிறுவப்பட்டு, அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல மண்டல புற்றுநோய் மையங்கள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் முதல் கட்டமா மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனையில 8 தளங்களோட இந்த மையத்தை முதல்ல ஆரம்பிக்கப்பட போறோம் அப்படின்ற அறிவிப்புகளையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் லினக் கதிர்வீச்சு கருவிகளுக்காக 16.17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள்ல 22 லட்சம் பெண்களுக்கு 22 லட்சம் பெண்களுக்கு HPV DNA பரிசோதனை செய்ய 8.70 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். இத்தனை அறிவிப்புகளையும் இன்னைக்கு 110 விதிக்கு கீழே நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடந்த சட்டமன்ற நிகழ்வுல நம்மளுடைய விசிகவின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பாதி பேர் பார்த்தோம்னா முதல் தடவை சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் பின்புலம் அப்படின்றது இருக்காது. அதே போல வசதி படைத்தவர்களாகவும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ பல பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட காரு அந்த மாதிரியான வசதிகள் எதுவுமே இருக்காது. ஸோ அதை சுட்டி காட்டி ஜோதிமணி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாரு. எங்களுக்கு ஒரு வாகனம் வேணும், அதாவது தொகுதிக்குள்ள நாங்கள் போயிட்டு மக்களினுடைய தேவைகளை, கடைக்கோடியில் எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களினுடைய தேவைகளையும் நாங்கள் அறிஞ்சுக்கணும், ஃபுல்லாக எல்லாரையுமே போய் பார்க்கணும். அப்படிங்கும்போது வாகன வசதி தேவைப்படுது, எங்களுக்கு ஒரு அசிஸ்டன்டும் தேவைப்படுறாங்க அப்படின்ற கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க. அதாவது மக்களை நல்லா யோசிச்சு பாருங்க. லஞ்சம் இல்லாத, லாவணியம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்றதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய முதல் விஷயமாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய தொகுதி சார்ந்து அனைத்து வேலைகளையும் பார்க்கணும். மக்களுடைய பணத்துல அவங்க கை வைக்க கூடாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான இந்த விஷயங்களை நாம செஞ்சு கொடுக்கணும். எம்எல்ஏக்கள் தொகுதிங்கிறது ஃபுல்லா போயிட்டு வேலை பார்க்கணும். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு உதவியாளர்கள் தேவைப்படாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல வருடங்களா வந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க பணம் படைத்தவர்களா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கார் இருக்கு. ஆனா முதல் முறை வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏழ்மையான ஒரு பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் கிட்ட அந்த மாதிரி வைத்துக் கொள்வதற்கான வசதிகள்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த வசதிகள் இது அடிப்படையான வசதி அவங்களுக்கு ஏற்படுத்தி தான் கொடுக்கணும். அப்பதான் நல்ல முறையில் ஆட்சி அப்படின்றது நடக்கும். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்றது நடக்கும். அதன் அடிப்படையை தான் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு காரு மொத்தமாக சேர்த்து இது எல்லாத்துக்குமே 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு கார் வழங்கிடுவாங்க. அந்த காருக்கான டிரைவர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான சம்பளம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உதவியாளர் இருக்கிறாங்க இல்லையா, உதவியாளருக்கான சம்பளம், அதுக்கப்புறம் அந்த காருக்கு ஆகக்கூடிய செலவுகள், பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே சேர்த்து மாதம் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இது இவர் தான் புதுசாக பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்தது கிடையாது. ஆனால் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரியான இடங்கள்ல இது நடைமுறையில இருந்திருக்குது. இதுக்கு ஒரு விதியுமே இருக்குது. அந்த விதிக்கு கீழே தான் இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த கோரிக்கையை பல வருடங்களா சட்டமன்றத்துல ஏழ்மையான பின்னணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல வருடங்களா சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எந்த முதல்வர்களும் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கல. இப்பதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு பல எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று விஜய் அவர்களுக்கு நன்றி சொன்னதை நம்மளே சட்டமன்றத்தில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில் போனார். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டார். மற்ற மானிய கோரிக்கை விவாதம் நடக்கும்போது உள்ளே வந்துட்டார். நேற்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில் போனார். அப்போ அவங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியாமல் எந்திரிச்சு வெளில போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எதுக்கு வெளில போனாரு அப்படின்னா
அவர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு எண்ணினார். அவர் கொண்டு வரணும்னு நினைச்ச தீர்மானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி சவுதியில தங்கியிருந்த 3 மீனவர்கள் மீன் பிடிக்கும் பொழுது ஈரானினுடைய கடல் கொள்ளையர்கள் அவங்கள சுட்டிருக்கிறாங்க. சுட்டதுல ஒரு மீனவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய உடல் இன்னமும் வந்துட்டு அங்க சவுதியில தான் இருக்குது. இன்னும் 2 பேர் தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர், அதாவது தீவிர சிகிச்சையில இருக்கக்கூடிய 2 பேர் உயிரிழந்தவர்களுடைய உடல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளுடைய தமிழகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாரு. பல பேருமே வந்துட்டு அங்க தீர்மானங்களை கொடுத்திருந்தாங்க, பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏற்கனவே அறிவிப்புகள் அப்புறம் அதுக்கான கேள்வி பதில்கள் அப்படின்னு சொல்லி அதுலேயே 2 மணி நேரம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மானிய கோரிக்கை விவாதங்கள் ஆரம்பிப்பாங்க. அது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5:30 மணி 6 மணி வரைக்குமே வந்துட்டு சட்டமன்றம் போயிருந்தது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, நாளைக்கு திரும்ப ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு 30 தீர்மானங்களை வந்துட்டு நிறைவேற்றுறாங்க. தீர்மானங்களை பத்தி விவாதிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு பேச போறாங்க. அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்க அப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் ரொம்ப விளக்கமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நேரம் இல்லை அப்படின்றதுக்காக இதை பேசாம கடந்து போகலாமா? தமிழர்களுடைய உயிர் இல்லையா, அவருடைய உடலை இங்க எடுத்துட்டு வரணும்ல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் சபாநாயகர் ஒரு உரிய விளக்கத்தை இபிஎஸ் அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தார். நீங்க கொடுத்த தீர்மானத்தை நான் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன். அதுக்கான நடவடிக்கையிலையும் அவங்க இறங்கிட்டாங்க. ஆலோசனைகளும் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான முடிவு உங்களுக்கு நாளைக்கு சொல்லப்படும். நடவடிக்கையில இறங்கிட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு தேவை. அங்க விவாதிக்கணும், எல்லாரும் பேசணுன்றது அவசியம் கிடையாது. நடவடிக்கை அப்படின்றது வேணும் இல்லையா? அதுல வந்துட்டு முதல்வர் இறங்கிட்டார் அப்படின்ற அறிவிப்பையும் சபாநாயகர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டாரு. நடவடிக்கையில இறங்கிட்டாங்க, நீங்க இப்ப பொறுமையா இருங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல நான் இப்ப பேசியேதான் ஆவேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில போனார். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுடைய துறையான நீர்வளத்துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதம் ஆரம்பிச்சாங்க. அப்போ திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கம் போல நாங்க கடந்த ஆட்சியில எங்களுடைய ஆட்சியில இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், அத்தனை பாலம் கட்டணும், இத்தனை பாலம் கட்டணும், இத்தனை கட்டிடங்கள் கட்டணும், அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதான் வந்துட்டு நம்மளுடைய புஷி ஆனந்த் அவர்கள் என்ட்ரி கொடுத்து என்ன விஷயங்கள் பேசியிருந்தாருன்னா, ஓகே, நீங்க வந்துட்டு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமா வீடு கட்டி கொடுத்ததெல்லாம் உண்மைதான். அத்தனை லட்சம் பேருக்கு கட்டி கொடுத்தோம், இத்தனை லட்சம் பேருக்கு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த அளவுக்கு தரத்துல கட்டி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்றதான் இங்க உண்மையான விஷயமே. ஸோ அவ்வளோ கட்டிடங்கள் பாழடைஞ்சு போகிறத, இடிஞ்சு விழக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். மக்களே எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துலாம் வைக்கிறாங்க. அதை போய் நீங்களே வேணாலும் ஆய்வு செஞ்சு பாருங்க, நான் வந்துட்டு நேர்லேயே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சிருந்தாரு. அதாவது என்னன்னா, இது திமுக காரங்களே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரே, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கனவு திட்டத்தினுடைய முக்கிய விஷயமாவே இருக்குது. ஆனா நீங்க வீடு இருக்கக்கூடியவர்களுக்கே வீடு வந்துட்டு கட்டித்தரத்துக்கான இதை வந்து போட்டு கொடுத்துருக்குறீங்க. இது வந்து எந்த வகையில நியாயமாகும்? இதுதான் வந்துட்டு இந்த திட்டத்தினுடைய அமைப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியை கேட்டோம்னா அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. வீடு இருக்கிற எத்தனை பேருக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்றத, யார் யாருக்கு கொடுத்துருக்கீங்க லிஸ்ட் வேணாலும் நான் இப்பயே தரேன் அப்படின்லாம் பிடிச்சி கேட்டோன்னே அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, தவறு நடந்திருக்கும் தான், அதுக்காண்டி வந்து இந்த திட்டத்தை கைவிட முடியுமா, தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சட்டமன்றத்துல ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஆதவர்ஜன் அவர்கள் எழுந்து, நான் இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன், இதுக்கான பதிலை மட்டும் சொல்லுங்க. திருவண்ணாமலையில 16 கோடி செலவுல தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவுல ஒரு பாலம் வந்துட்டு கட்டினீங்க. அந்த பாலம் கட்டின 3 மாசத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டு 16 கோடி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு, இதுக்கான பதில மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். இதை கேட்டோன்னே அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தது யாரு அப்படின்றது தெரியும், ஏவா வேலு அவர்கள் எழுந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுக்கான பதிலெல்லாம் நாங்க அப்பவே கொடுத்துட்டோங்க. அப்போ வந்துட்டு புயல் வந்தது, நாங்க வரலாறு காணாத மழை வந்தது, அந்த மலையில தான் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு போய் பெஞ்சல் புயல் வந்தது இல்லையா, ஸோ அந்த மலையில தான் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆதவர்ஷன் அவர்கள் எழுந்து சிம்பிளான பதில் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு வாரத்துல நான் வெள்ளை அறிக்கை அப்படின்றத வெளியிட போற பொதுப்பணித்துறையில, இதுல ஏன் அந்த பாலம் உடைச்சுக்கிட்டு போணுச்சு, எப்படி அந்த 16 கோடி போணுச்சு அப்படின்றதுக்கான விளக்கத்தை நானே வந்துட்டு சொல்லிடுறேன், ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏவா வேலு அவர்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை, அப்படியே அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. இருக்கணும் தானே, ஏன்னா வெள்ளை அறிக்கை வெளியாக போகுது. இந்த 16 கோடியில முழுமையா 16 கோடியையும் செலவு பண்ணாங்களா,
இல்லை கம்மியாக செலவு பண்ணதுனால தரம் இல்லாமல் அந்த பாலம் வந்துட்டு உடைந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போணுச்சா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வெள்ளை அறிக்கையில் வரும் அல்லவா? அப்படி இருக்கும்போது ஏவா வேலு அவர்கள் எப்படி பதில் பேசுவார்? அமைதியாக இருந்தார். ஸோ ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு வாரத்தில் வெளியிடக்கூடிய வெள்ளை அறிக்கையில் அனைத்து விஷயங்களையும் வெளியில வரும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதாரம் வச்சு பேசுங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. கத்திட்டு இருந்த சமயத்துல டக்குன்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எழுந்து ஆதாரம் தானே, இதோ நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இங்க நிதியமைச்சர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. 3 துறையில ஆடிட்டிங் முடிச்சு என்னென்னலாம் முறைகேடுகள் நடந்திருக்கு, என்ன மாதிரிலாம் மக்கள் பணத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது சார்ந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிட்டு நாங்கள் முதல்வரோட டேபிளில் வச்சுருக்கோம். அவர் இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணும்போது பல விஷயங்கள் இங்கே சட்டமன்றத்திலே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அது ஒன்றும் அவர் போகிற போக்கிலலாம் அடித்து விட்டுட்டு போகலை. உண்மையாகவே ஆடிட்டிங் முடித்து அந்த ஃபைல் என்னுடைய டேபிளில் தான் இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போதைக்கு பண்ண வேணாமே அப்படின்னு நினச்சேன். ஓப்பன் பண்ண வச்சிருவீங்க போல, எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்ல பேசிக்கிட்டு இருந்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணி போய் முதல்வர் விஜய் அவர்கள் பேசின இன்னொரு விஷயத்த எடுத்துக்கிட்டு பேசினாரு. நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசினார்னா, நாங்கள் பேசுவோம், மக்கள்கிட்ட பேசுவோம், எங்களுக்கு பேச தெரியும், எப்போ பேசணும், எப்படி பேசணும், மக்கள்கிட்ட என்ன பேசணுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் மக்கள் அன்பா ஆசையாக எங்களை கொண்டு ஆளுங்கட்சியாக இங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கட்டுமே அப்படின்றதுனால தான் பேசாமல் இருக்கோம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் மறைமுகமாக ஒரு விஷயத்தை அங்கே எடுத்து வச்சாரு பாருங்க. அது தரமான சம்பவம். ஒரு சில பேருக்கு இடைத்தேர்தலில் நல்லது நடக்கட்டும் தான் அமைதியாக இருக்கும் அப்படின்னா மக்களே நீங்களே அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ இதை கேட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஓப்பன் பண்ணுவேன், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவேன், 3 துறையினுடைய ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை பற்றி எந்த பதிலுமே கொடுக்கலங்க. அப்படியே டக்குன்னு ஜம்ப் ஆகி வேற விஷயத்துக்கு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, புஷி ஆனந்த் அவர்கள் இன்னும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கேஷுவலாகவே அப்படியே பல சம்பவங்களை பண்ணியிருந்தார். அதாவது என்னன்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்டிருந்தாருன்னா, எல்லாமே நல்லா தான் செய்றீங்க, ஆனால் மீடியாவை பார்த்தா எழுந்து டக்கு 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 டக்குன்னு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் அவர்களை விமர்சிச்சிருந்தார். இதுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மீடியா என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஓகேவா, அவங்க இந்த திட்டத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நான் அந்த திட்டத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். சொல்லும்போது நீங்களாம் செட் பண்ணி அனுப்பிய மீடியா பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்த அண்ணன்கள்லாம் சொல்லிக் கொடுத்த கேள்வியை எங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதே போல் இவ்வளோ நாட்கள் உங்களோடைய பயணிச்சுட்டாங்க இல்லையா, ஸோ அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. உங்கள் கூட மீடியாவை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கேள்வி கேட்க சொல்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சன் நியூஸை பார்த்து இந்த கேள்வியை, திமுகவை பார்த்து இந்த கேள்வியை புஷி ஆனந்த் அவர்கள் போகிற போக்கில் அப்படியே கேட்டு விட்டு போனார். ஸோ இதே போல் நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான பல விஷயங்கள் சட்டமன்றத்தில் நடந்தது. நான் நோட் பண்ண விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு சேர்த்துருக்கேன். இதை தாண்டி சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.